வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். 8ஆம் அதிபதி தசை என்ன செய்யும்? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணம், ஆயில், விபத்து, கண்டம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டு, புதையல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே இந்த 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா கெடுதல் தான் செய்யுங்கிறத சொல்ல முடியாது. எல்லாருக்கும் 8ஆம் அதிபதி நன்மையை தான் செய்யும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்போது ஒரு பாவகம் இருக்கு அப்படின்னா அந்த பாவகத்துல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். 2 விஷயம் கலந்துதான் இருக்கும். அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருந்து நம்ம எதை மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் அதிபதி பெரும்பாலும் பெரும்பாலும் 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி கொஞ்சம் ஆகாத ஆளா தான் இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துலதான் லக்னாதிபதி நட்பா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்கணத்துக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கான கிரகம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த 8ஆம் அதிபதியுடைய திசை ஒரு மனிதருக்கு நடக்கிறது. இந்த 8ஆம் அதிபதி அவரில் 12 ராசியில எங்க வேணுமாலும் இருக்கலாம் சார். மேசத்துல ஆரம்பிச்சு மீன வரைக்கும் எந்த பாவத்துல வேணுமாலும் இருக்கலாம். எந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 8ஆம் இடத்துல ஆட்சி 12ஆம் இடத்துல எப்படி வேணுமாலும் அவர் இருக்கலாம். பொதுவா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல தான் ஒரு கிரகம் திசை நடத்தும் போதுதான் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு வருமானத்தை தருவா. நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது 8ஆம் அதிபதி திசை நடத்தும் போது 8ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் திசை நடத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா 8ல இருக்கிற எல்லா கிரகங்களும் அப்படியே 2ஆம் இடத்தை பார்க்கும். சரிங்களா? எந்த கிரகம் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க சுபகிரகமா இருந்தா ஒரு மாதிரி பலன், பாவகிரகமா இருந்தா ஒரு மாதிரி பலன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திசையில பார்த்தீங்கன்னா முதலில் தரக்கூடியது வருமானத்தை தரும். 2வது குடும்ப அமைப்புகளை தரும். 8ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் பாதிப்படையும் போது குடும்ப பிரிவினையும் தரும். மாமனார் மாமியார் வீட்டுக்கும் நமக்கு ஆகாத ஒரு தன்மையை கொடுக்கும். இதுவும் அதுக்குள்ளார நடந்துட்டு இருக்கும். சரி, நம்ம ஜென்ரலா 8ஆம் இடத்தை மட்டும் எடுத்து பார்த்துடலாம். நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். அப்போ 8ஆம் அதிபதியுடைய தசை புக்தி அந்தரத்தில் ஒரு மனிதர் வீடு கட்டுவார், மனை வாங்குவார், தோட்டம் வாங்குவார், வீட்டை பராமரிப்பு செய்வார், புனரமைப்பு வேலைகளை செய்வார், புதுசா ஏதாவது ஒரு வித்தையை கத்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவியால ஒரு செலவு, மனைவியை படிக்க வைப்பார், அதாவது மனைவி குடும்பத்துல ஏதாவது ஒரு பொருளாதார உதவினா கொடுத்து உதவி செய்வார். அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய விஷயம். பொதுவா 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம், மரணம், விபத்து, திடீர் கண்டம், லாட்டரி யோகம், திடீர் அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு, எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான். 8ல ராகு உட்காந்து 8ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சது அங்க ராகு தேசம் பட்டையை கிளப்பும், சொல்லவே வேணாம், வச்சு செஞ்சிடும். இதே 8ல ராகு உட்காந்து 8ஆம் அதிபதி உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அதே 8ஆம் அதிபதி தேசம் உங்களுக்கு கொட்டும், யோகத்தை செய்யும். நம்ம நம்மளுடைய ஆசைக்காக நமக்கு பெரிய யோகம் செய்யலையே, இவ்வளவுதான் யோகம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி நம்ம பேசிக்கிறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. ஓகேங்களா? சரி, இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது 8ஆம் அதிபதியுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய கல்வி செலவு நம்ம செய்யும். குழந்தைங்களுக்காக ஒரு சொத்து வாங்கி வைப்போம். குழந்தைங்களுடைய சுகஸ்தானம் 8ஆம் அதிபதி தசை பத்தி நடக்கிறவங்க பாருங்க, குழந்தைங்கள தம்பி எது சாப்பிடாத ஹெல்த் கெட்டு போகிறோம். அவங்களுடைய மொபைல் யூடியூப் எடுத்து பாருங்க, 8ஆம் அதிபதி தசை நடக்கிறவங்க பெரும்பாலும் அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி அந்த உடல் நலம் சார்ந்த வீடியோக்களை தான் அதிகம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 8ஆம் அதிபதி தசையில நடக்கும். ஒரு சில பேருக்கு 8ஆம் அதிபதி திசையில பாத்தீங்கன்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சு அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. சரிங்களா? 8ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது, உள்ளூர்ல தான் இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுவாங்க. அது வெளிநாட்டு காசு, கமிஷன் எல்லாம் போக டாலர்ல இருந்தோ அல்ல வெளிநாட்டு பணம் வேற எந்த நாட்டு பணத்துல இருந்தோ டேக்ஸ் போக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகிறதும் இந்த 8, 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும்போது அது நடக்கும். மெயினா ஹெல்த் இஷ்யூஸும் கொடுக்கும். சரிங்களா? ஒரு பாவகம் அப்படின்னா அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். உங்களுடைய ஜாதகத்துல இந்த 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுபராக இருக்கிறாரா பாவராக இருக்கிறாரா அதை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலை.
கடனால் ஒரு முன்னேற்றத்தை தரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. 8ஆம் அதிபதி தசை கடனால் ஒரு முன்னேற்றத்தை தரும். ஒரு சில பேர் 8ஆம் அதிபதி தசாபுத்தில பணம் கொடுத்து பணம் வாங்குவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்ப்பாங்க, அல்லது பணத்தை வாங்கி கொடுக்குற அந்த ரெக்கவரி டீம்ல ஒர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த 8ஆம் பாவத்தினுடைய சிறப்பு இயல்புகளாக நம்ம வந்து சொல்லலாம். மெயினா பில்டிங் கட்டுற இடம், பில்டிங் கட்டக்கூடிய அமைப்பு, இதை சார்ந்த ஒரு வகையில உங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து தரும் அப்படின்னு. தொழிலால் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய தன்மையும் இந்த 8ஆம் அதிபதி கொடுக்கும். சும்மா நம்ம பாட்ட 8ஆம் அதிபதிப்பா, உன 8ஆம் அதிபதி தசைப்பா, அஷ்டம அதிபதி தசைப்பா, அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கப்பா, அது பண்ணிடுவாங்கப்பா, இது பண்ணிடுவாங்கப்பா, அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. ஒரு பாவகம் கெடும்போது தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி எடுத்துக்கோங்க, ரிஷப லக்னம், 8ஆம் இடத்துல குரு ஆட்சி. எந்த விதத்திலையும் குரு வந்து அங்க கெட்டு போகல. அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னமும் சொல்லப்போனா மைய டிகிரியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி நட்சத்திரமான பூராடத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த வகையிலையும் செவ்வாயின் 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை வரக்கூடாது. சனியோடைய 3, 7, 10ஆம் பார்வை இருக்கக்கூடாது. அவங்களோட சேரக்கூடாது. ராகுக்கு இது இருக்கக்கூடாது. மெயினா அமாவாசை சந்திரன் பக்கத்துல நிக்க கூடாது. இவருக்கு ஆகாத அந்த லக்னாதிபதியான குரு சுக்கிரன் போய் அந்த குருவோட இணையாம இப்படி எல்லாம் இல்லாத குரு மட்டும் ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருந்தால், வக்கரம் பெறாமல், அஸ்தங்கம் பெறாமல், அஸ்தமனம் பெறாமல் இருந்தால், நிச்சயமாக இந்த குரு திசையில் இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னம் போது கஷ்டப்பட வைக்கும், அலைச்சலை கொடுக்கும், மற்றபடி நிச்சயமாக வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும். அதே நேரத்துல வயிறு சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்காம போகாது. ஏன்னா 8ஆம் இடம் குரு அப்படின்னா வயிறு, வயிறு சார்ந்த பிரச்சனை, ஜீரணம் சார்ந்த பிரச்சனை, டைஜஷன் சார்ந்த பிரச்சனை, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் ராகு கேதுவோடைய தொடர்புல வந்துச்சுன்னா கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கொடுக்காமல் மட்டும் போகாது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வு செஞ்சு 8ஆம் அதிபதி திசை நன்மையை தருமா, நன்மையை தராதான்னு ஒரு முடிவு இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 8ஆம் அதிபதியோட திசை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வலிமையா தான் இருக்கு. சிம்ம லக்னம், 8ஆம் இடத்துல குரு ஆட்சி. அப்போ நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க கிட்ட கேட்டேன். இது வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்தியாவிலேயே வேற ஸ்டேட்ல இருக்காங்க. நான் வந்து கேட்டேன், ஜெய்ப்பூர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நான் கேட்டேன், நீங்க வெளியூர் வெளி மாநிலத்துல இருக்கீங்கம்மா அப்படின்னு. ஆமாங்க சார், நான் ஜெய்ப்பூர்ல இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ சிம்ம லக்னத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நகர்த்தி அவங்களுக்கு வந்து யோகத்தை தராரு. ஆனா இதுலயும் இன்னொரு விஷயம் கவனிங்க, அவரு 5ஆம் அதிபதி. ஓகேங்களா? இருந்த போதிலும் அவங்களுக்கு வந்து உள்ளூர்ல இருந்து வீடு கட்டி நிறைய வாடகை வருமானமும் வருது. 8ஆம் இடத்துல குரு இருக்கனால இவங்க வெளியில போய் நிறைய பணம் சம்பாதிக்கும். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அந்த பெண்ணே சம்பாதிக்குது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வருது. அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பை இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்த 8ஆம் இடத்தில் குரு மட்டும் இருந்து வேற எந்த வகையில இந்த குரு பங்கப்படல, வக்கரம் அடையல. சரிங்களா? மற்ற எந்த செவ்வாய் சனி ராகு கேதுவோடலாம் தொடர்பு இல்லாம இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துச்சு. நல்லா தான் சார் இருக்கிறேன், பெரிய பொருளாதாரம், ஓரளவு நல்ல பொருளாதாரத்துக்கு ஒரு படி மேல இருக்கேன், மிடில் கிளாஸ்ல இருந்து மேல இருக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பா தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. சரி, அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கோம். என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து விருச்சிக லக்னம், 8ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி. இங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக கவனிக்கணும். 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி, செவ்வாயும் அதே வீட்டுல. இவரும் வெளியூர் வெளிமாநிலத்துல இருக்கிறாரு. அந்த ஊர்ல காவல்துறையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளியில போய் ஒர்க் பண்றார். காவல்துறையில இந்த சைபர் கிரைம் மாதிரி ஒரு நுண்ணிய பிரிவு டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. மிக திறமையான ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு உங்களை வெளியில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு. நான் அந்த அதிகாரி அந்த ஃபர்ஸ்ட் சிம்ம லக்னத்துக்காரங்கிட்ட கேட்டேன், அம்மா இவ்வளவு வசதி இருக்குன்னு சொல்றீங்களே அம்மா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுதாம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் கேட்டேன். ஜீரணம் எல்லாம் ஆகுது அப்படின்னு. இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஒண்ணு இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, ஆமாங்க சார், அதெல்லாம் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதற்காக நம்ம இந்த பாயிண்ட சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது நன்மையும் தரும், தீமையும் தரும். எந்த ஒரு பாவமும் முழுமையாக நன்மையை தராது, எந்த ஒரு பாவமும் முழுமையாக தீமையே தராது. இந்த 2 விஷயத்துக்கு இடையில தான் நம்ம அத்தனை பேர் வண்டியும் உருண்டு ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.